கர்த்தருடைய விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட மீண்டுமாக இந்த அருளுரை துளிகள் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை உருவாக்கினதின் நோக்கம், நம்மை படைத்ததின் நோக்கம், நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறபடினாலே, இங்கே வேதத்திலே சொன்ன வண்ணமாக நாம் யாருக்கு கடனாளியாய் இருக்கிறோம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே இன்றைய தியானத்திற்காக நாம் சிந்திக்கலாம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும்போது, இங்கே தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதிமுதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஏனால் தேவன் ஆதி முதல் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளாதவர்கள் அப்படிங்கிற நிலையிலே ஒரு தரப்பினர் இருக்கிறார்களா என்று சொல்லும்போது நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்புகிறது. நாம் மேலே வாசிக்கும் போது அதே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே 10, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளாக அனுப்புவார் என்று சொல்லிவிட்டுத்தான் அடுத்த வசனத்தை அவர் ஆரம்பிக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார். அப்போ நாம் பல இடங்களிலே நாம் சிந்திக்கக்கூடும், நாம் பல இடங்களிலே கடன் பட்டிருப்போம். இந்த உலகத்தினுடைய நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய உலகத்தினுடைய சுகபோக வாழ்க்கைக்காக நாம் கடனிலே நிறைய காரியங்கள், வீடு கடன் வாங்கியிருப்போம், கார் கடன் வாங்கியிருப்போம், பைக்கு கடன் வாங்கியிருப்போம், பல காரியங்கள் உண்டு. நம்முடைய உபயோகப் பொருட்கள் அநேகம் உண்டு. கடனை வாங்குகிறவர்களுக்கு என்றைக்குமே இந்த உலகம் எளிதான வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எளிதான முறையில் நாம் கடன் வாங்கி நம்மை சிக்கிக்கொள்வதற்காக பல வழிமுறைகளை நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது. அதிலே சிக்கிக்கொண்ட பலர் உண்டு. நாம் தேவனை அறிந்த பிள்ளைகளும் அதிலே போய் சிக்கிக்கொண்டவர்கள் அநேகம் உண்டு. ஆனால் இங்கே பவுல் எதற்காக கடனாளியாக இருக்கிறோம் என்பதை இங்கே தெளிவாக எழுதுகிறார். நாமும் தேவனை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் கடனாளியாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படி என்று சொல்லும்போது, ரட்சிக்கப்படாத ஜனங்கள், தேவனை அறியாத பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லது இன்னும் இவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, இவ்வளவு ஜனங்கள் இன்னும் பரிதவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களே, இவர்களை எப்படியாய் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவது, அல்லது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இவர்களுக்கு எப்படி கொண்டு செல்வது என்பதற்கான அந்த கடனுக்காக மாத்திரமே நான் கடனாளியாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த உலகத்தினுடைய என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக நான் கடனாளியாய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இங்கே வேதம் பல இடங்களிலே நமக்கு சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாசிக்கும் போது கூட, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்குமே மேலே நமக்கு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக நீ இருக்கும்போது, அல்லது இந்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு நன்மை என்பதை வேதம் அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அப்படியாகத்தான் சொல்லுகிறது. ஆனால் நாம் தான் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, அல்லது தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய காரியம் என்ன என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத, கர்த்தர்
அருவருக்கக்கூடிய காரியங்கள். இப்போ நம்ம வீட்டில் மிகப்பெரிய எல்இடி டிவியெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, 50 இன்ச்சு 72 இன்ச்சுன்னு பல கோலங்கள் வாங்கி வச்சுருப்பாரு. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதா அல்லது என்னுடைய தேவைகளுக்காக கடவுள் கொடுத்தாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நிமித்தமாக நான் மாத்திரமல்ல, என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுடைய வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே அதிலிருந்து எவ்வளவாய் நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், அதிலிருந்து எவ்வளவு தீய காரியங்கள் அவர்களை நெருக்குகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை தவிர்த்து விட்டு நாம் என்னுடைய தேவைகளுக்காக நான் கடன் மாட்டிக்கொண்டேன், கடனில் சிக்கிக்கொண்டேன், எனக்கு கார் வேணும், எனக்கு பைக், இதெல்லாம் தேவையில்லை என்பது என்னுடைய வாக்குவாதம் அல்ல அல்லது என்னுடைய போதனையும் அல்ல. தேவைதான். ஆனால் எனக்கு அதாவது கடன் வாங்கி இதை வாங்க வேண்டுமா என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இங்கே வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக கடனாளியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களுக்கும் உலகத்தில் உள்ள தேவைகளுக்காக எந்த சூழ்நிலையிலும் அவர் கடன்படவே இல்லை. அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமான சகோதரர், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நான் கடனாளிகளாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், எல்லாம் அவருடைய சத்தியத்திற்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதெல்லாம் நினைத்து நான் தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேனே தவிர வேறு எந்ததற்காகவும் நான் கடன்படவே இல்லை என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஒருவேளை இதற்கு சொல்வதற்கு காரணம் என்பதையும் நாம் மேலே உள்ள வசனங்களிலே பார்த்தோம். கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீறியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஏன்னா நம்ம வேதத்தை கேட்டு நீங்கள் ஒருவேளை சுவிசேஷம் அறிவித்து இவங்க என்ன நான் சொல்கிறத கேட்கல, இல்லை நாம் எவ்வளவோ காரியங்கள் சொல்லிட்டோம் ஆனால் அவங்க கேட்கல அப்படின்னா இது உங்கள் பொறுப்பு அல்ல. இது தேவனுடைய சித்தத்தின்படியாக தான் ஒரு மனிதன் அதான் சொல்கிறார் இல்லையா இங்கே, ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. அப்போ தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவருடைய திட்டத்திற்குள்ளாக கண்டிப்பாக இருப்பார். அப்போ நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, நம்மோடு கூட திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக, நம்முடன் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக நாம் ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோமே தவிர வேறு எந்த விதத்திலும் நாம் கடன்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.